வணக்கம். பிக் பாஸ் டே 13 இந்த சீசன் ஆகட்டும், இல்லை போன சீசன் ஆகட்டும், விஜய் சேதுபதி ஒரு இடத்துல வந்து ரொம்ப சொதப்புறாரோ அப்படின்னு எனக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த டாப்பிக்கோட டிஸ்கஷன் இங்கே போகுது, அங்கே போகுது, மாற்றி மாற்றி எங்கெங்கேயோ போகுது. ஆனால் அந்த டாப்பிக்கான சொல்யூஷனோ இல்லை அந்த டாபிக் மூலமாக ஒரு பக்கம் ஆடியன்ஸ்ட்டு இவர் என்ன கன்சீவ் பண்ண நினைக்கிறாரு, இன்னொரு பக்கம் உள்ளார உள்ள கண்டஸ்டன்ட்க்கு என்ன புரிய வைக்க முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது அந்த எண்ட் ஆஃப் த டிஸ்கஷனில் வந்து ஒரு பதில் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னா, இன்றைக்கி நடந்த அந்த ஒரு டிஸ்கஷன் கூட வச்சுக்கலாம். இந்த டிஸ்கஷன் எதுக்காக பண்ணார்? ஒன்று கம்ருதீன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணாரா, இல்லைனா கம்ருதீன் ஜெயிக்கிறதுக்கான காரணமே இங்கே கூட உள்ளவங்களாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரா, இல்லைனா கூட உள்ளவங்க, அதாவது இந்த பிக் பாஸ் டீமில் உள்ள கனி ஆகட்டும், இல்லைனா இன்னொரு பக்கம் சபரி ஆகட்டும், இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி மற்றவங்க எல்லாரும் வந்து செம்மறி ஆட்ட கூட்டம் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணதை வச்சு அவங்க சொன்னதை வச்சு விளாண்டாங்க அப்படிங்கிறத அவர் புரிய வைக்க முயற்சி பண்ணாரா அப்படிங்கிறது என்னென்னு எனக்கு புரியலை. அவங்களுக்குலாம் ஏதாச்சும் புரிஞ்சுதுன்னா அப்படின்னு சொல்லுங்கள். இது இந்த சீசனில் மட்டும் இல்லை, போன சீசனில் இது மாதிரி நிறைய குளறுபாடுகளாக இருந்தது. எஸ்பெஷலி கண்டஸ்டண்ட்டுக்கு இவர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாரா, இல்லை இது தவறுன்னு சொல்கிறாரா, இல்லை இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதே புரியாமல் தான் நிறைய பேர் முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் சேதுபதி சொல்லிட்டா ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து எப்படியாச்சும் நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில் கம்ருதீன் மாதிரி ஒரு ஆள் மாட்டும் போது, ஏன்னா ஏற்கனவே அவருக்கு பக்கம் நியாயம் இருந்தாலும் அது சொல்கிறதுக்கான அவருக்கு வந்து ஒரு திறமையே இல்லை. கண்ணாப்பண்ணான்னு வளர்றாரு, இங்கே போகிறாரு அங்கே போகிறாரு, என்ன சொல்ல நினைக்கிறார். அவருக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட அது சொல்கிறதுக்கான, அதாவது கோர்வையாக சொல்கிறதுக்கான அந்த திறமை அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லை. அவர் வந்து விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஆள்கிட்ட மாட்டினா என்ன பண்ண முடியும், என்ன ஆகுங்கிறது தான் இந்த எபிசோடுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். கமல் இருக்கும்போது இது மாதிரி ஆட்கள் வரும்போது அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஆக்சுவலாக அவங்களால அந்த வார்த்தைகளை கொண்டு வர முடியலன்னா வேறு ஏதாச்சும் விதமாக சொல்லி இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு கொண்டு வருவார். இங்கே விஜய் சேதுபதி அதை பண்ண மாட்டேங்கிறார். அது ஸ்பூன் ஃபீடிங் அப்படின்னு நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் சில பேருக்கு அது தேவைப்படுது. இன்றைக்கி கமருதீன்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, அதுக்கு அவர் இந்த பதில் சொல்கிறாரு, விஜய் சேதுபதி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. வேறு பதில் சொல்கிறாரு, விஜய் சேதுபதி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் பாருகிட்ட வந்து பேசி அட்வைஸ்லாம் வாங்கி, பாரு வந்து இது மாதிரி பேசுங்க, உங்கள்கிட்ட இந்த சைடு நியாயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டாஸ்க்கை, அதாவது அந்த மாஸ்க் டாஸ்க்கை வின் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து உங்களுக்கு விட்டு கொடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்கிறாரு. ஆனால் கடைசி 2-3 ஆட்டங்கள் முழுக்க இவரோட எஃபர்ட்னால தான் வின் பண்ணாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஆட்டம் துஷாரா இல்லை இவரா அப்படிங்கும்போது இவர் ஓடி போய் அதில் வின் பண்ணார். துஷார் வந்து என்னை விட்டு கொடுக்கவா செஞ்சார், அதெல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே பிக் பாஸ் டீமில் இப்போ அங்கே விஜய் சேதுபதி ஒத்துக்கிறாரோ இல்லையோ, கூட உள்ளவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் முழுக்க சபரி அண்ட் கனி என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக உள்ள ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமி. ஸோ அதனால தான் யார் வந்து கனி அட்டாக் பண்ணாலும் கெமி வந்து பார்த்திங்கன்னா உள்ளரப்பு வந்து அந்த ஆளை அட்டாக் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்குது. ஸோ இவங்க 2 பேர் இருந்தால் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வெளிப்படையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு பக்கம் விஜய் சேதுபதி கேட்கும்போது யாருமே அக்செப்ட் பண்ணலை. ஆனால் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு இவங்க எல்லாருமே என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அரோரா ஆகட்டும், இன்னொரு பக்கம் அதான் பிக் பாஸ் ஹவுஸில் உள்ளவங்களாகட்டும், இல்லைனா வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் உள்ளவங்க எல்லாம் ஆகட்டும், நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இது மாதிரி சொல்லணும். நீ வந்து இந்த இடத்துல வந்து நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் நீ மட்டும் தான் காரணம். ஆனால் சில இடங்களில் முன்னாடி உள்ள இடங்கள்ல எல்லாம் சில பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நம்ம அப்படியே செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவர் விஜய் சேதுபதி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் கமருதீன்ட்ட உள்ள இன்னொரு பெரிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்க்கு வந்தது விட்டுறாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஆதி ரைட்டை வந்து நீ என்ன நயன்தாராவா, நீ என்ன பெரிய ஹீரோ என்னான்னு கேட்டது ஆகட்டும், அதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் அன்வான்ட், லைக் உங்களை நீங்களே வந்து கேவலப்படுத்திக்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் தான். ஸோ நீங்கள் என்ன தான் உங்கள் சைடில் நியாயம் இருந்தாலும் இது மாதிரி வந்து ஒருத்தரை வந்து மட்டம் தட்டி பேசுகிறது அதெல்லாம் பண்ணும்போது உங்கள் சைடு நியாயமே இருந்தாலும் அது வந்து பெருசாக எடுபடாது. அதே மாதிரி அவர் வந்து கேட்ட கேள்வி வந்து ரம்யாவை பார்த்து கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான். நீ எனக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை, உனக்கு வந்து
சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்னை அண்ணன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து நீனே வந்து முதுகில் குத்துற அப்படிங்கும்போது நீங்கள் ரம்யாவை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சம் நியாயமாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அவங்கள எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி கூட அவங்கள வந்து ஒரு ஆள் வந்து நாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அப்சரா வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து இன்னொரு ஃபேஸ் அவங்களுக்கு இருக்குது, அந்த ஃபேஸ் இன்னும் காட்டவே இல்லை அப்படின்னு. அவங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்சராவை தான் திருப்பி குறை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை தாண்டி அவங்களால திங்க் பண்ணுற அளவுக்கு கூட மெச்சூரிட்டி இல்லை. இன்றைக்கி ஒருத்தர் நாமினேட் பண்ணவங்க யாரும் மாற்றி மாற்றி நாமினேட் பண்ணிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கனி எடுத்துக்கலாம், அவங்க சபரியை சொல்லுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் சொன்னவங்க அந்த பேரை சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே முடியாது. இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பசங்களாம் இவ்வளோலாம் யோசிக்க மாட்டாங்களே, எப்பொழுதும் மாற்றி மாற்றி பிடிக்காத ஆளை தானே கொத்திக்குவாங்க அப்படிங்கும்போது. ஆனால் அது மாதிரி பண்ணலை. யாரெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் சபரி வந்து பார்த்திங்கன்னா இவரை சொன்னதாகட்டும், யார் கலைச்செல்வனா அவர் பேர் எனக்கு கலை தான் நினைக்கிறேன், அவரை சொன்னதாகட்டும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது லாஸ்ட்டில், எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் டாஸ்க் நடந்த விதமாகட்டும். அப்புறம் இன்றைக்கி துஷார் வந்து இவங்க மேலே ஒரு அக்யூசேஷன் வைக்கிறார். அந்த அக்யூசேஷனில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பார்வதி நிறைய இடங்களில் வந்து ஃபேக்காக இருந்திருக்காங்க. ஆனால் துஷார்கிட்ட அவங்க கேப்டன்சி போது வின் பண்ணணும்னு நினச்சது உண்மை தான். அதுக்கப்புறம் வந்து சில சமயங்களில் அவர்கிட்ட வந்து பேசினது உண்மை தான். ஆனால் துஷார் வந்து எல்லாமே ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே பார்வதியை தள்ள முயற்சி பண்ணுறாரு. ஒரு பார்வதி மேலே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி வந்து அதை கிளியர் பண்ணுவார். இல்லை நீங்கள் அப்படி நினச்சிட்ருக்கீங்க, அவங்க வந்து உங்களை வந்து ஒரு எலி மாதிரி திங்க் பண்ணுறாங்க, நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் கூட உள்ளவங்களே உங்களை அது மாதிரி ஆக்சுவலாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அது புரியல. பார்வதி மட்டும் இதை பண்ணலை, இன்னும் நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உடனே ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா அரோரா மேலே போகுது. அரோராவுக்கும் அது புரியுது. அரோரா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள், அவங்களுக்கு புரியுது. அதனால் அப்படியே அமைதியாக அப்படியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் அரோராவுக்கு புரிஞ்சாலும் அவங்க எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத துஷாருக்கு புரியுதா இல்லையா அப்படின்லாம் தெரியல. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த எபிசோடில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நடந்தது. நான் இன்னொரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் திவாகரை எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த ஹவுஸ்மேட்டில் உள்ள நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி விக்ரம் வந்து பேசும்போது ஆகட்டும், அவர் கூட சொன்னார், அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மேட்சிங் கப்பலாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக இவங்களால கூட சுட்டிகிட்டு இருந்த திவாகரை வந்து அவங்க இது பண்ண இருக்காங்க. அப்படிங்கும்போது அது ரொம்ப டீப்பாக போய் விஜய் சேதுபதி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இல்லை இவங்கள தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் அதை வந்து இது வந்து வெளியில் மக்களுக்கு வந்து புரிய வச்சுட்டாரு. அதனால் அதை அப்படியே கடந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் பேசும்போதும் திவாகர் வந்து இவங்க மேலே கோவப்பட்டுட்டு நான் இனிமேல் உன்ட்ட பேச மாட்டேன், என்னை இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டியா, என்னை இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வட்ட பேசுகிறதில்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துஷார் இப்படி பேசிட்டான், நான் உன்ட்ட உண்மையாக தான் பழகினேன் அப்படின்னு பாரு சொல்லும்போது அதுக்காக அழும்போது அங்கே போய் ஒரு பக்கம் வினோத் வந்து பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் இதே திவாகர் தான் பேசுகிறாரு. ஆனால் அதே திவாகரை டின்னரில் உட்காந்து அவருக்கு கிளாப்ஸ் வந்தது அப்படிங்கிற வைத்தறிச்சலா இல்லை என்ன காரணம் அப்படின்னு தெரியல, திவாகர் வந்து மற்ற எல்லாரும் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் தான் இவர் ஆன்சர் பண்ணுறாரு, ஸோ ரொம்ப திறமையாக விளாட்றாரு அப்படின்னு சொல்லி அவரே அக்யூஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கூட உள்ளவங்களையும் நீங்கள் வந்து அந்த பொறாமையினால் புல் டவுன் பண்ணும்போது உங்களை யாருமே உண்மையான ஆள்னு நினைக்கவே மாட்டாங்க. இப்போ அந்த இடத்துல திவாகரை தவிர வேறு யாராச்சும் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த ரேம்ப் வாக் நடக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு உண்மையிலே ரொம்ப அஃபண்ட் ஆகிருப்பாங்க. அஃபண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த நீ என்னை எவ்வளோ கேவலமாக நினைக்கிறேன்னா நான் அதுக்கு உன் கூட இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த மனுஷனுக்கு வெளியில் இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து பழகினதுனாலே என்னமோ தெரியல, அவருக்கு வந்து அது ஒரு கொஞ்சம் கூட அஃபெக்ட் ஆன மாதிரியே தெரியல. திருப்பியும் பழையபடி வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இன்றைக்கும் கூட அவங்க வந்து இவர் மேலே நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக விளாட்ற, திறமையாக விளாட்ற அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணும்போது அவர் வந்து சரி நீ ஏன் இப்போ நீங்கள் மேலே கோவப்பட்டு இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறதான் சொல்கிறாரு தவிர அவங்கள விட்டு விலகி வர மாட்டேங்கிறாரு, அவங்கள்ட்ட வந்து எடுத்தறிஞ்சு பேசுகிற மாட்டேங்கிறாரு, மற்ற எல்லாட்டையும் பேசுகிறாரு. ஆனால் பார்வை மேலே அவருக்கு வந்து ஏதோ ஒரு கன்சர்னோ ஏதோ ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் சரி திவாகர்கிட்ட இவ்வளோ எல்லா பாசிட்டிவும் சொல்கிறோம், திவாகருக்கு ஒரு விஷயம் ரொம்ப நெகட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா நிறைய இடங்களில் வந்து பதிவு பண்ணிட்டாங்க, இவர் வந்து என்னை டச் பண்ணி பேசுகிறாரு. திவாகருக்கு ஒரு பக்கம் எப்படி இவங்க வந்து இவளை பாரு வந்து சில சமயங்களில் இவளை கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலும் அது ஒரு மண்டையில் ஏற மாட்டேங்குதோ, அதே மாதிரி இந்த இடத்துல
அரோரா நிறைய இடங்களில் வெளிப்படையாக சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஜெயிலேருந்து வரும்போது கூட என்னை தொடாத அப்படின்னு சொல்லும்போது இவர் அப்படியே கையை நீட்டிக்கிட்டே அவங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருக்குது. இந்த விஷயம் அவருக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அது வெளில போய் தப்பாக தான் முடியும். இவர் வந்து என்னை உரசி பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னால் அவர் வந்து ரொம்ப சீப்பாக தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அந்த வேலையை வந்து அவருக்கு இது இல்லை, எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். ஸோ திவாகருக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்துலாம் அவருக்கு கொஞ்சம் நாச்சும் புரிதல் வேணும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு. சரி, வைல்ட் கார்டில் ஏதோ நிறைய பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ கப்பல் வரப்போகிறாங்களாம். அவங்க வந்ததுக்கப்புறம் கேம் ஏதாச்சும் மாறுது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. கனி வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. இன்னொரு பக்கம் சபரி எக்ஸ்போஸ் ஆகிருக்காரு. சபரி வந்து நிறைய இடங்கள் நடிக்கிறார் அப்படிங்கிறது நானே நம்புகிறேன். சரி, நிறைய இடங்கள்ல அந்த கோவத்தை வந்து அப்படி மழுப்புறாங்க. கனினாச்சும் ஓப்பனாக அவங்களோட வன்மத்தெல்லாம் சில இடங்களில் கக்கிடுறாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையிலும் ஒரு பக்கம் பெருசாக ஏறிட்டு அதுக்கப்புறம் உடனே அதை வந்து தண்ணியை பொசுக்குன்னு ஊற்றி இதுக்கப்புறம் இது பெருசாகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் இல்லாமல் பார்த்தா ஆனால் இந்த ஹவுஸில் இந்த சீசன் 8 சீசன் 9 எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குங்க. ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். இது வெடிச்சதுன்னா பெருசாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெடிக்க போகுதுன்னு. வேறு என்ன, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.